ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட இணையற 3 கண்டஸ்டன்ஸ்க்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். இது தீபாவளி வாரம், ஸோ கொண்டாட்டமான வாரம் தான். கொண்டாட்டம் எப்பவுமே ஆர்ப்பாட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரவாரம் இல்லாத அமைதியான கொண்டாட்டங்களும் அழகுதான். அந்த மாதிரி சில பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே கேஜேஎஸ் தாஸ் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடிய பாடல்கள். ஸோ ஆழ்ந்த குரலுக்கு சொந்தக்காரர் ஏசுதாஸ், சோல்ஃபுல் சாங்ஸ் அவரோடது. சில அழகான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் கவர் ஆக போகுது. அண்ட் திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 37. வாங்க என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு சாங்ஸ் மொத்தம் 6 கேட்டகரியில் வரப்போகுது. கேள்விகள் அந்த கேட்டகரிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ கிளாசிக்கல் சோலோஸ், ஏசுதாஸ் அவர்கள் பாடிய செமி கிளாசிக்கல், அதாவது கர்நாடக சங்கீதம் சார்ந்த பாடல்கள், சோலோ சாங்ஸ். மெலோடிக் சோலோஸ், ரஸ்டிக் சோலோஸ், இது குத்துப்பாட்டு, கிராமிய பாடல்கள், அதெல்லாம் இந்த ரஸ்டிக்கில் வரும். அதே போல் கிளாசிக்கல் டூயட்ஸ், மெலோடிக் டூயட்ஸ் அண்ட் ரஸ்டிக் டூயட்ஸ். ஸோ இந்த 6 கேட்டகரிஸ் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கேள்விகள் இருக்குது. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ஸில் கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். லெட்ஸ் மீட் அவர் கண்டஸ்டன்ஸ் டுடே. டுடே வி ஹேவ் ஜெயஸ்ரீ, கனகவல்லி அண்ட் சுனிதா. ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ. நம்ம எப்பவுமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் போவோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் ஜெயஸ்ரீ. Classical duets 100. Classical duets 100. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல்லேருந்து சரணத்துலேருந்து வரிகள் தரேன். அதுலேருந்து நீங்கள் பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள்: மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ. தூங்காத விழிகள் 2. எஸ், அதுதான் சரியான பாடல். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி இந்த வரிகள் அவ்வளோ நல்லா தெரியுமா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல, ரிப்பீட்டடா கேக்குற சாங்ஸ்ல இது நிறைய இருக்கு, அதனால ஞாபகம் வந்துருச்சு. எஸ், மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ. என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங்ல. தூங்காத விழிகள் 2 உன் துணை தேடும் நெஞ்சம் 1 செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும். அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்த பாடல் 1988 ராஜா சார் இசையில் ஏசுதாஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். அமிர்தவர்ஷினி அப்படிங்கிற ராகத்தில் போடப்பட்ட பாடல் இது. அழகான ஒரு பாடல். ரொம்ப அழகான ஒரு பாடலோட நிகழ்ச்சியை நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க ஜெயஸ்ரீ. எக்ஸலென்ட். 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. 100 மெலோடிக் டுவெட்ஸ். மெலோடிக் டுவெட்ஸ். உங்களுக்கு பிக்சர் பசில். ஸோ தேர் இஸ் அ கார்ட்டூன் க்ளூ ஃபார் யூ. கவனமா பார்த்துட்டு பாட்டு என்னங்கிறது சொல்லுங்க. சிப்பி ஒரு முத்து. சிப்பி. அப்புறம் என்ன வருது அடுத்த லைன்? ஒரு முத்து. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு. அதான் அது இல்ல. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது. அது சிப்பிக்குள் ஒரு முத்து. அது சொல்லிட்டீங்களே, அப்புறம் அடுத்த லைன் என்ன? கொஞ்சம் தாமரை. What is this one? இது ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்போ. அதுக்கு என்ன சொல்வீங்க? அதுக்கு என்ன வார்த்தை சொல்வீங்க? ஸ்டாக் மார்க்கெட்டின் வளர்ச்சி. சோ சிப்பிக்குள் ஒரு முத்து. கிடையாது. இல்ல இல்ல, சிட்டுக்கு சொன்ன சிட்டுக்கு அது அது எப்படி ஒரு முத்துன்னு பாடுறீங்க? சிப்பிக்குள்ள ஒரு முத்து கரெக்டா? அது கரெக்ட். செகண்ட் லைன் என்ன பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்க்ரோத்துக்கு என்ன சொன்ன? வளர்ச்சி. வளர்ச்சி சின்ன தாமரை. வளர்ச்சி சின்ன சின்ன தாமரை. சின்ன தாமரை. சொல்லுங்க. வளர்ச்சி. வளர்ப்பு. 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 வளர்ந்து. வளர்ந்து.
பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. பாஸ்ட் டென்ஸ்னா வளர்ந்தாச்சு. வளர்ந்தாச்சு ரொம்ப கேஷுவலா இருக்கு. அத கொஞ்சம் நல்ல தமிழ்ல சொன்னீங்கன்னா? மிகைப்படுத்தியா? அடடா! இல்ல, இல்ல. இதோ கரெக்ட் தான். ஜஸ்ட் புட் இட் டுகெதர். நோ, யூ வில் கெட் இட். சிப்பிக்குள் No, don't sing it. You are not getting the correct tune. இல்ல உங்களுக்கு நேரம் ஆயிட்டு. I'm going to have to pass it. ரொம்ப டைம் ஆயிடுது. சுனிதா உங்களுக்கு தெரியுமா? சிப்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரையே சம்திங். பாட்டு என்ன பாட்டு? பாடி காட்டுங்க எனக்கு. உங்களுக்கு பாட்டு தெரியுமா? பாட்டு ஞாபகம் இல்ல. அப்ப நான் எப்படி பாட்டு கொடுக்கறது? நீங்க வந்து அந்த இது படத்தை கெஸ் பண்ணிருக்கேன். பசில இது பண்ணிருக்கேன். பசில சால்வ் பண்ணிருக்கீங்க. ஓகே, லெட் மீ ஆஸ்க் ஜெயஸ்ரீ. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியலையா? சரி, திஸ் இஸ் நான் சொன்னா நீங்க எல்லாருமே அடடான்னுவீங்க. இது வந்து படத்துல இடம் பெறாத ஒரு பாடல். விக்ரம் படத்துல வந்து சிப்பிக்குள் ஒரு முத்து வளர்ந்தது சின்ன தாமரையே, முட்டுக்குள் ஒரு மொட்டு வளர்ந்தது மோக பூங்கொடியே, தாலாட்டு நீ பிள்ளை பெற்றால் நானும் பிள்ளை அல்லவோ. ஞாபகம் இருக்கா இந்த பாடல்? இதெல்லாம் ரேடியோல அந்த காலத்துல கேட்கிற பாடல் தான். அப்கோர்ஸ் படத்துல இடம் பெறல. இது 86ல வந்த படம். விக்ரம் ராஜா சார் இசையில ஜானகி அம்மாவுடன் பாடியிருந்தாங்க. வைரமுத்தோருடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. கிளாசிக்கல் சோலோ 200 மேம். கிளாசிக்கல் சோலோ 200. ஓகே, பிக்சர் பசல் தான் உங்களுக்கும். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பசில சால்வ் பண்ணுங்க. பாட்டு வருதான்னு பாருங்க. நீ நிலவு நேரம் நான் நேரம். ஓகே, நேரத்தை சுத்தி நான் என்ன போட்டிருக்கேன்? வாட் டஸ் தட் மீன்? ஆன்டி கிளாக் வைஸ். ரொம்ப லிட்டரலா யோசிக்கிறீங்க. ஆல்வேஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கோங்க. எப்பவுமே என்றும் என்றுமே நான். கிளாசிக்கல் என்ன கைண்ட் ஆஃப் நிலவு அது? வெண்ணிலவு. வேற ஏதாவது நிலவு இருக்கா? முழு நிலவு. நீ பௌர்ணமி நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. ஓகே, நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. ஒருவர் வாழும் ஆலயம் படத்துல வந்தது. நீ பௌர்ணமி என்றும் என் நெஞ்சிலே. சிம்மேந்திர மதியம் அப்படிங்கிற ராகத்துல போட்டிருந்தார் ராஜா சார். இது 88ல வந்த படம். பொன்னடியான் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். சுனிதா, யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 பாயிண்ட்ஸ். என் பேர் ஜெயஸ்ரீ. நான் பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். தமிழ் திரைசை பாடல்கள் கேட்குற பழக்கம் அம்மா அப்பா அறிமுகப்படுத்தினது. சின்ன வயசுல இருந்து பாட்டு பாடுறது கேட்கறது ஒரு பழக்கமா இருந்தது. இப்போ அவ்வளோ நிறைய பாடல்கள் கேட்கறதுக்கு பெருசா வாய்ப்பு இருக்கிறது இல்ல. இந்த நிகழ்ச்சி மெயினா நம்ம மறந்து போன நிறைய பாடல்களை வந்து நம்மளுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துது. அது சம்பந்தமான மெமரிஸை திரும்ப மறுபடியும் கொண்டு வருது. அந்த ரீசனுக்காகவே நான் இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு பிரியாக்கு நன்றி. And I'm looking forward to it. Stick Solos 200. ஓகே, ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலோடைய சின்ன பிட்டு மியூசிக் கேட்கும். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் கமிங் அப். கேட்ட மாதிரி ஞாபகமே இல்ல. 81 அந்த டைம்ல வந்திருக்கும் படம். எனக்கு பார்த்த ஞாபகம் இல்ல. ஓகே, பாசிங் இட். கனகவல்லி உங்களுக்கு தெரியுமா? மியூசிக் ஃபெமிலியரா இருக்கு, பட் வேர்ட்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. சுனிதா உங்களுக்கு தெரியுமா? சேம் மேம், கேட்ட மாதிரி இருக்கு, பட் நாட் ஏபிள் டு ரிகால். வரல. ஓகே, மச்ச பார்வை தீராதடி மச்சாங்கோரி மாறாதடி தேவியே வந்தனோ பூசவா சந்தனோ. கேட்டிருக்கீங்களா அந்த பாடல்? இளமை கோலம் அப்படிங்கிற படத்துல சுமன் அண்ட் ராதிகா. இதுல இந்த படத்துல வந்து அந்த இன்னொரு பாட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்த அதுவும் ஏசுதாஸ் பாட்டு தான். இது இந்த படத்துல வந்த பாடல் தான். ஸோ 80ல வந்த படம் ராஜா இசையில கங்கை அமரன் அவருடைய வரிகள் வந்த பாடல் இது. ஸோ ஓகே, யாருக்கும் இதுல பாயிண்ட்ஸ் இல்ல. Hi, everyone. Hi, Priya. This is Kanagoli Soundarajan. I'm a homemaker residing in Chennai. I'm an avid watcher of your show, Priya. You're doing a real good job. You have a knack for this. Thank you for having me in this show. Rustic Duets 100. Rustic Duets 100. Okay. It's a word cloud. ஸோ பாடல் வரிகள் திரையில பிச்சு பிச்சு தெரியும். நீங்க அதெல்லாம் ஒன்னா கோத்து போட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வேர்ட்ஸ். The clue கிடைக்குமா? On whom it is picturized? இது வந்து க்ளூ கொடுக்கிறது. பிரதாப் போத்தர் நடித்திருப்பார் இந்த பாடல். இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிட்டு. பாஸ் ஆயிட்டு. சுனிதா, உங்களுக்கு தெரியுமா இது என்ன பாடல்? பூங்காற்றே என்மேல் வீச மாட்டாயா? அது முதல்ல ஒரு வார்த்தை இருக்கு பூங்காற்றேக்கு முன்னாடி. அது என்ன வார்த்தை? அது சொன்னீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 வேர்ட்ஸ் இருக்கு. வீசும் பூங்காற்றே. பாட்டு சொல்லுங்க. No, I'm guessing. கெஸ் பண்ணுங்க. நல்லா கெஸ் பண்றீங்க. ஆனா சுனிதா, நீங்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கெஸ் பண்ணிடுறீங்க பாட தெரியாம. ஜெயஸ்ரீ, உங்களுக்கு தெரியுமா? நானும் அவ்வளவுதான் சால்வ் பண்ணேன். பூங்காற்றே என்மேல் வீச மாட்டாயா? எனக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி இருக்கிற இதை விட்டுடுறீங்க எல்லாருமே. பூமேலே வீசும் பூங்காற்றே என்மேல் வீச மாட்டாயா, காதில் சொன்னாயே ஹோய் ஹோய் காதல் சங்கீதம் ஹோய் ஹோய். கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டது இல்ல. ஓகே, இன்னைக்கு நிறைய உங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் இருக்கு. நான் இப்போ இன்னைக்கு மிஸ் பண்ண பாட்டுலாம் நீங்க எல்லாம் தேடி போய் கேட்குறீங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ பியூட்டிஃபுல் சாங். நிறைய பாடல்கள் நம்ம இந்த மாதிரி கேட்காதே விட்டு போன பாடல்கள் நிறைய இருக்கு. அதாவது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏசுதாஸ் பாட்டுனா உடனே வந்து ராஜராஜ சோழனும் பூவே செம்புவே இது 2 தான் பாட்டுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க நெட்டிசன்ஸ். எப்பவுமே அதுதான் கேட்குறோம். எத்தனை பாடல்கள் இருக்கு அவரோட பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் சாங்ஸ். இது வந்து எச்சில் இரவுகள் அப்படிங்கிற படத்துல வந்து 82ல. இதுல வந்து பிரதாப் போத்தன் அண்ட் அந்த ஒருத்தலை ராகம் ஹீரோயின் ரூபா. எஸ். ஸோ ஏசுதாசுடன் வாணி ஜெயராம் 2 பேரும் பாடியிருப்பாங்க. இதை எம்ஜி வல்லபன் அவர்களுடைய வரிகள். சரி, யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. Hi, I'm Sunita from Singapore and எனக்கு பாத்ரூம் சிங்கிங் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பாடிட்டே இருப்பேன். ஸோ அதனால பாட்டுனா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பட் இப்போதான் பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. தேங்க்யூ டு பிரியா மேம். கிளாசிக்கல் சோலோஸ் 300. 300 இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு சரண வரிகள் வருது, அதுலேருந்து பாடல் வரியை சொல்லணும். நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது, நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது. நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது, நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது. Oh God. I know this. டைம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. One more clue. No. க்ளூவா? க்ளூ என்ன? இதுக்கு நான் க்ளூ கொடுக்கறது? இதில் நடிச்சது கூட வேகா இருக்கும். இதுல வந்து நாதஸ்வரம் plays. I know. I got it. It's my favorite song. வேதம் நீ இனிய நாதம் நீ நிலவு நீ கவிதை நீ சம்திங் வரும். அடிமை நானும் தினமும் சம்திங். It's my favorite. எஸ், அதுதான் அந்த பாடல். நெஞ்சம் இது தஞ்சம் என உனை தினம் நினைத்தது, நித்தம் ஒரு புத்தம் புது இசை தமிழ் வடித்தது, குறுநகை அது புரிது புரிது மனம் தினம் அணிந்தவள் சரியது குறுநகை விரியது விரியது விழிக்கருணை மழை அதில் நனைய வரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ. பியூட்டிஃபுல் சாங். கௌளை அப்படிங்கிற ராஜா சார் போட்டிருந்தாரு.
ஏஸ்தாஸ் மாதிரி ஒரு சிங்கரால தான் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாட முடியும். ஏன்னா இது ரொம்ப பிரெத் கண்ட்ரோல் அவ்வளோ சூப்பரா இருக்கணும். ஒரு ட்ரெயின் கர்நாடிக் மியூசிஷியன் தான் இந்த பாடலை நல்லா பாட முடியும். கோயில் புறா படத்துல 81ல புலமை பித்தன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ சுனிதா 300 points for you. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. மெலோடிக் duets 300. மெலோடிக் டுவெட்ஸ் 300. ஓகே, கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. இந்த 2 பாட்டையும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். ஒன்று சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான பாடல் கம்மிங் அப் நவ். தேனாக பாடுவேன் காதல் வரும் நேரமே, இரவும் இல்லை பகலும் இல்லை, பூமுத்தங்கள் தான் நதிகள் மீதும் நடந்து பார்ப்போம், என் நெஞ்சிலே உள்ளாடும் இன்பம், உறங்க வேண்டும் கண்ணாவா. மழை வருது குடை கொண்டவா. That's easy. தெரியும். இன்னொரு பாடல், இன்னொரு பாட்டு எனக்கு கேட்ட மாதிரியே ஞாபகம் இல்ல. கேட்டதே இல்லையா? இன்னொரு வாட்டி பாடுங்களேன். கேன் யூ? தேனாக பாடுவேன் காதல் வரும் நேரமே, பூமுத்தங்கள் தான் என் நெஞ்சிலே உள்ளாடும் இன்பம். இல்ல தெரியல. கனகவல்லி உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? இல்ல, உங்களுக்கு தெரியுமா சுனிதா? நோ, உங்களுக்கும் தெரியல. ஓகே, நீங்க கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டு ஃபேமஸ் பாட்டு தான் அந்த டைம்ல. பூமுத்தங்கள் தான் என் நெஞ்சிலே உள்ளாடும் இன்பம், பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி. கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். இப்போ கேட்க முடியறதே இல்ல, அந்த காலத்துல கேட்டது. ஆமா, இப்போலாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் எங்கேயுமே நம்மளால கேட்க முடியறது இல்லை. ரேடியோல வைக்கிறது இல்லை, டிவிலையும் வைக்கிறது இல்லை. ஸோ சான்ஸே கிடையாது. மீண்டும் கோகிலா படத்துல வந்த பாடல் இது. பொன்னான மேனி உல்லாசம் கொண்டாடும் ராணி, உற்சாகம் மழையினில் நடமிடும் அழகினை ரசித்திடவாவா ராஜா. நல்லா நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல். நல்ல ஒரு லைட்டா ஒரு ஹாப்பி ஃபீலிங்ல இருக்கும். 81ல வந்த படம். ஏசுதாஸ் ஜானகி அம்மா நெஞ்சு பாடியிருந்தாங்க, பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் வழிகள். இன்னொரு பாட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க தெரியும், அதுக்காகவே வச்ச பாடல். ஏதாவது ஒன்னாவது கண்டுபிடிக்கணும்ல. மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஹோய். ராஜா கையை வச்ச படத்துல வந்து 90ல ராஜா சார் இசையில பாடிருந்தாங்க, புலமை பித்தனுடைய வரிகள். ஸோ உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் ஜெயஸ்ரீ. ஸோ ஐ எம் கிவிங் யூ 100. ஓகே, யுவர் ஸ்கோர் கோஸ் அப் டு 200. Melodic solos 100. மெலோடிக் சோலோஸ் 100. பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அதுல நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. காற்று புதிதாய் பிறக்குமா, இரு உயிர்களை இணைக்குமா, ஊழியன் சதிராட்டம் வாழ்வில் பிறை காணும் 3ஆம் நாளில். படத்தோட பெயருக்கும் இதுல குழு இருக்கு, பாடல் வரிகளுக்கும். மூன்றாம் பிறை. மூன்றாம் பிறை பாட்டு. இந்த படத்துல 2 ஏசுதாஸ் பாட்டு இருக்கு. அந்த வார்த்தைகளை பாருங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். I know the song. கண்ணே கலைமானி. அதுக்கு ஏதாவது இருக்கா இல்ல? கண்ணே கலைமானிக்கு எனி க்ளூஸ்? I'm recollecting the songs of மூன்றாம் பிறை. காற்று புதிதாய் பிறக்குமா, சுனிதா உங்களுக்கு தெரியல, சொல்லுங்க. பூங்காற்று புதிதானது
புது வாழ்வு கதிராடுது சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று. எஸ், அதுதான் அந்த பாட்டுல இருக்க எல்லா வார்த்தையும் நான் கொடுத்துருக்கேன் அதுல. யோசிச்சுட்டே இருந்தாங்களே அந்த வேர்ட்ஸை பார்க்கல, அதை பார்த்தா கூட உங்களுக்கு அந்த சதிராட்டம் வாஸ் ஐ டெட் கிவ் அவே. ஐ தாட் நான் சதிராடுது இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி, ஐ மீன் நாட் அ வெரி காமன் வேர்ட்ல, ஏதாவது என்னைக்கோ ஒரு பாட்டுல தான் அந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எஸ், அதுதான் அந்த பாடல் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சுனிதா. என்ன ஒரு பியூட்டிஃபுல் சாங்ல, சான்ஸே இல்ல. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், அவருடைய ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் சாங்ஸ் இது. 82ல வந்த படம். ஸோ ராஜா சார் மியூசிக்ல ஏசுதாஸ் அவர்கள் குரல்ல வந்த பாடல். ஸோ 100 அவங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்க சுனிதா. பட் இது உங்களுக்கான நேரடி கேள்வி, உங்க கேள்வியை நீங்க எடுக்கலாம். Melodic duets 200 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள்லேருந்து கச்சட தப்பறை இல்லாம வரப்போகுது. தீஸ் ஆர் த லைன்ஸ். வல்லின எழுத்துக்கள் இல்லை. இது வந்து ஒரு க்ளூ தரேன். கமல் அண்ட் ரஜினி இணைந்து நடித்த படம் இது. நேரம் ஆயிட்டுருக்கு. இல்ல, I'm gonna have to pass it. It goes to ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ உங்களுக்கு தெரியுமா? கிண்ணத்தில் தேன். அதுவா? அதுதான், பாடுங்க. அதெல்லாம் தெரியல. கிண்ணத்தில் தேன் எண்ணத்தில் ஏந்துகிறேன், அந்த மாதிரி ஏதோ. ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. I'll give it to you. கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன், எண்ணத்தில் போதை வர எங்கெங்கோ நீந்துகிறேன். என்ன படம் தெரியுமா இது? நாட் ஷூர். இது வந்து ராஜா மாதிரி படம். அல்ல, பாட்டுல வந்து காஸ்டியூம் வந்து அந்த பர்ஷியன் கிங் மாதிரி போட்டிருப்பாங்க. பட் இது வந்து இளமை ஊஞ்சல் ஆடுகிறது அந்த படத்துல வந்தது. ஜெயசித்ராவுடைய கனவு காட்சின்னு நினைக்கிறேன் இது. கமல் அண்ட் ஜெயசித்ரா காம்பினேஷன்ல வரும். 78ல வந்த படம். ராஜா சார் இசையில, ஜானகி அம்மாவும் ஏசுதாசும் பாடிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ஜெயஸ்ரீ அவங்க நீங்க எடுத்துட்டீங்க, சூப்பர். ஸோ இந்த கேம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீஇட்ரேட் ஒன் திங். இந்த கேமோடைய நோக்கமே வந்து பாடல்களை ஞாபகப்படுத்திக்கிறது தான். இந்த என்னோட க்ளூஸ் வந்து டஃப்பாக வைக்கணும்னு நான் எய்ம் பண்ணுறதே கிடையாது. ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா பாட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தானே எய்மே. ஸோ அந்த பாட்டை கண்டுபிடிக்கும் போது கண்டஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அதனால் வந்து இது வந்து நான் ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு ஜாலியான கேம். பாட்டை பற்றி பேசுறதுக்கு நம்ம க்ளூஸ் வழியாக ஒரு வாய்ப்பு, அப்படி தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ வந்து சில பேர், நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் எழுதுறீங்க, மெசேஜ் அனுப்புறீங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளூஸை டஃப்பாக வைங்க. டஃப்பாக வைக்கிறத உத்தேசமே இல்லை. ஆல்ரெடி இந்த இப்போ மறந்து போன பாட்டில் அவங்க டஃப்புங்கிறாங்க, இதில் நான் வேறு க்ளூஸை ஏன் டஃப்பாக ஆக்கணும்? ஸோ அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், ஹாப்பியாக இந்த கேமை பார்ப்போம். ஸ்டிக் டுவெட்ஸ் 200. ஸ்டிக் டுவெட்ஸ் 200 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்தில் இதோ வருகிறது. இயற்கை சொல்லும் வானிலை அறிக்கை, மழை வரும் என கருமுகில் போடும் படுக்கை, அடிக்கும் காத்தும் பலமாக போடும் தாளம், ஆடும் மயிலும் பாடுமே ஆனந்த ராகம். படத்தோடைய பெயரும் இதில் இருக்கிறது. ராகம்ங்கிறது படமா? அப்படி படம் எனக்கு தெரியல. இயற்கை சொல்லும் வானிலை அறிக்கை, மழை வரும் என கருமுகில் போடும் படுக்கை. ஓகே, இது வந்து ரஸ்டிக். சோ நான் வந்து இலக்கண தமிழ் எழுதியிருக்கேன். ஓகே, அடிக்கும் காத்தும் பலமாக போடும் தாளம், ஆடும் மயிலும் பாடுமே ஆனந்த ராகம். இல்லையா? ஓகே, ஐம் பாசிங் இட். சுனிதா உங்களுக்கு தெரியுமா? எஸ் மேம். மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து,
காத்து மழை காத்து ஒயிலாக மயிலாடும் அலை போல தினம் பாடும். அது சார் அந்த பாடல் கரெக்டா சொல்லிட்டீங்க. மேகம் கருக்குது மழை வர பாக்குது, அதுதான் இயற்கை சொல்லும் வானிலை அறிக்கை அப்படின்னு சொன்னேன். ஆனந்த ராகம் படத்துல 82ல வந்த படம். ராஜாசாரி சில யேசுதாசன் ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க பஞ்சு அருணாச்சலமாருடைய வரிகள். இதுல வந்து சிவகுமார் மற்றும் ராதா அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பட் அந்த க்ளூவை சால்வ் பண்றது தான் இருக்கு மேட்ரு. அது நீங்க அழகா பண்ணிட்டீங்க. ஸோ சுனிதா 200 more points for you. Melodic solos 200. Melodic solos 200. Okay, the picture puzzle. So உங்களுக்கு again you are going to get a cartoon clue. Yes, உங்களுக்கு இதே சிப்பி எனக்குனே வருது. சிப்பியே உங்களுக்கு வந்து சிக்கிக்குது. இதுல வந்து செகண்ட் லைனை சால்வ் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லைன் ஈஸியா வந்துடும். செகண்ட் லைனா? ஓகே. விளக்கு வா. விளக்கு வேற ஏதாவது சொல்லுங்க. விளக்குல அந்த அந்த ஜோதிக்கு இன்னொரு பேர், தமிழ் நல்ல ஜோதி. தமிழ் வார்த்தை. அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க. ஜோதி வந்து சமஸ்கிருதம், அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை ஒண்ணு இருக்கு. என்ன? ஜோதி வா, சிப்பி. சிப்பி முத்து. சிப்பி இல்ல, அது சிப்பியை விட்டுடுங்க. ஓகே. முத்து. ம், முத்துமணி மாலை, அது எஸ்பிபி. ம். ஜோதி நெருப்பு. ஒளி. இல்ல, ஒளி வந்து அதுல இருந்து வர லைட்டு. அந்த ஜோதிக்கே அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே. தீபத்தின் வா. என்னன்னு சொல்லுவோம்? சுடர். சுடர். ஆ, 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 ஆ. சுடர். சுடர். Correct. சுடர் வா. ஓகே. என்னங்க? முத்துமணி சுடரே வா. முத்துமணி வா. சுடரே வா. பாடுங்க பாடுங்க. முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் கனியே வா. சரி, பரவாயில்ல, அது வரைக்கும் பாடுங்க, நான் ஒத்துக்கிறேன். முத்துமணி சுடரே வா, முல்லை மலர் சரமே வா, கண்ணுறங்க நேரமானதே, கண்ணே என் பொன்னே தாலேலோ. ரஜினி அங்கிள், அதுதான் அந்த பாட்டு. இல்லையா? அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்தது 84ல. நான் காமராசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. சோ கனகவல்லி ஓப்பன் யுவர் அக்கவுண்ட் வித் 200 points. சூப்பர். ரஸ்டிக் சோலோ 100. ஸ்டிக் சோலோ 100 இஸ் a meme. உங்களுக்கு வடிவேலு வரார் க்ளூ கொடுக்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸோ ஹியர்ஸ் யுவர் க்ளூ. பாம்புக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்த்துருக்க, இப்படி உலகம் அறியாதவனா இருக்கியே, இதுக்குதான் படிச்சிருக்கணுங்கிறது. ஞானம் தன்னால வந்திருக்கும். படத்தோடைய பேரும் ஒரு சொல்லுங்க. ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் தெரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி, பச்சை பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பால் சம்திங் தத்துவ சாமி. எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு தான் படிச்சுக்கணும்னு சொன்னது. காரணம் இது வந்து படிக்காதவன் படத்துல வந்த பாடல், அதனால அதை அப்படி வச்சிருந்தேன். பட் நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. 85ல வந்த படம் படிக்காதவன். எஸ் தாஸ் அவர்கள் குரல்ல, ராஜா சார் மியூசிக்ல வைரமுத்தருடைய வரிகள்ல வந்த பாடலா. ஸோ 100 சுனிதா. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. Classical duets 200. எஸ், தமிழில் என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் நான் வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் பாடலை கண்டுபிடிக்கணும். A single song, one melody comes along. When they combine, lovely songs align, makes us listen again and again. Makes us listen again and again. அதை யோசிச்சு பாருங்க. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.
ஆ அப்படி. அது எந்த லைன்ல எந்த பாட்டுல வரும்? இந்த பாட்டுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு க்ளூ. ஓ! பிரியா படமா? என்ன பாட்டு? ஆ, கிளாசிக்கல் டுவெட் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் கர்நாடிக்கா இருக்கும். அந்த மாரி இருக்கும் பாடல். சுனிதா தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பதில் வச்சுக்கிட்டு, இப்ப நீங்க தெரியல சொல்லிடுவாங்க பட்டுன்னு. makes us listen again and நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. வா வா இதயமே வா. ஓ! படம் பேரே சொல்லிட்டு இந்த பாட்டெல்லாம் சொல்றீங்களே. சுனிதா பதிலை சொல்லுங்கள். பாடல் ஒன்று, ராகம் ஒன்று, சேரும் நேரம், அந்த நேரம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும். பாடல் ஒன்று. எஸ். அதுதான் அந்த பாடல். அந்த ஒரு பாடல் அதுதான். கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. பிரியா படத்துல வந்தது 1978ல. ராஜா சார் இசையில யேசுதாஸ் அண்ட் ஜானகி அம்மா 2 பேரும் பாடியிருந்தாங்க. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். அழகான பாடல். அழகா சால்வ் பண்ணி 200 more points for you. Melodic solos 300. மெலோடிக் சோலோஸ் 300 இஸ் கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களை தேடி வருகிறது. பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தளிக்கும் பச்சை புல் மெத்தை வீரிக்கும் அங்கே இளம் தத்தைகள் தத்தை கூதிக்கும் ஆலம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி சுற்றிலும் மூங்கில் காடுகள் தென்றலும் தூங்கும் வீடுகள் இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் இந்நேரம். Okay. The first black familiar with it. இன்னொரு பாட்டு தெரியுமா? இன்னொரு பாட்டு அதான் இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும். The song I know actually. இன்னொரு பாடல் பாடல் தெரியல. கேட்டிருக்கேன் பாட்டு, பட் கொஞ்சம் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. பட் this song I'm really familiar with the black one. இல்ல மேடம். இல்ல. ஓகே. passes to ஜெயஸ்ரீ. உங்களுக்கு தெரியுமா? ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது. That's one. Other one is இளம் நெஞ்சே வா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். ஓகே. பிரியா பாட்டு சொன்ன நான் ரொம்ப வருத்தமா இருந்தேன். You redeemed yourself by solving these two. Yes. ஓகே. இது ரெண்டையும் சொன்னதால என் மனசை குளிர்வித்தீர்கள். ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது நீ அல்லால் தெய்வம் வேறெது நீ என்னை சேரும் நாள் எது. அதுதான் அந்த பாடல். 91ல வந்த படம். இது வந்து இன்னொரு வெர்ஷன், ஐ திங்க் சொர்ணலதா வெர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுல. இது வந்து யேசுதாஸ் அவர்கள் பாடும் வெர்ஷன், வாலி அவர்களுடைய வரிகள். இன்னொன்னு வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. இது வந்து வண்ண வண்ண பூக்கள் படத்துல வந்து இளநெஞ்சேவா தென்றல் தேரினில் எங்கும் போய் வரலாம். இது ரொம்ப வித்தியாசமான காம்போசிஷன். அவர் மெலோடிஸா பாடுவார். மியூசிக் ஆனா கச்சா பூச்சான்னு பயங்கரமா டடால் டினில் என்னென்னமோ வரையலாம் போயிருக்கும். அது வந்து எப்படி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ராஜா சார் கன்சீவ் பண்ணாருங்கிறது இன்னி வரைக்கும் எனக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் அது. 92ல வந்தது. பிரசாந்த் நடிச்சேன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. இளையராஜா அவர்கள் இசையில, ஜெயசுதாஸ் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ 300 பாயிண்ட் கொலையா எடுத்துட்டீங்க ஜெயஸ்ரீ அவங்க கிட்ட இருந்து. சூப்பர். ரஸ்டிக் சோலோஸ் 300. ரஸ்டிக் சோலோஸ் 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கும் 2 பாடல்கள் வருது.
ஜாதி அஞ்சாதி இவவும் பொஞ்சாதி இனிமே வேறேதோ ஜாதி இல்ல புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன் ஒரு காய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன் சொன்னதை கேளு மன்னவன் தோளு இன்பத்தை காட்டும் பாரு புள்ள மகாராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறாடி பரிமாறு மச்சான பார்த்து பாய் போட்ட கூட்டுக்குள்ள. பேசுதா? Yeah. சொல்லுங்க. ரெட் ஒன் தெரியும். காண கருங்கோயிலே கச்சேரி வைக்க போறேன். சரி, இன்னொரு பாடல். அதுதான் ஈஸின்னு நினைச்சேன். ஆனா ரெட்ட சொல்லிட்டீங்க நீங்க முதல்ல. கேன் யூ சிங் மேம்? பூட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனேன் ஊறுகாய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறேன் மகாராஜா பிச்சை கேட்டு இங்க பாடுறான். அந்த வரிகள்லயே அந்த பாட்டுக்கான க்ளூ இருக்கு. இல்ல இது பாடி உங்களுக்கு வரலன்னா இது உங்களுக்கு வரும் தோணல எனக்கு. ஒரு பாட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ எம் பாசிங் இட். கணக்கவல்லி உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல் என்னன்னு? சிந்து பைரவி. மகராஜா பிச்சை கேட்டு இங்கு பாடுறான். வேற கொடுக்க முடியாது. பொன்னி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு சேர்த்து விழுந்தது மாமி என் கண்ண கட்டி காட்டுல வெட்டுது சாமி 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 சாராயத்தை ஊத்து ஜன்னல அதுதான் அந்த பாடல். எப்படி வந்து நீங்க அதை மிஸ் பண்ணீங்க சுனிதா? அது நீங்க பாஸ் பண்ண அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த வரிகள்லயே இருக்கு இல்லையா, புட்டி போன இடத்துல. ஐ மீன் ஆப்வியஸ்லி தட்ஸ் a giveaway that it's சிந்து பைரவி. சோ அதான் ரெண்டு கானக்கருங்குயிலே வந்து பூந்தோட்ட காவல்காரன் படத்தது 88ல கங்கை அமரன் அவருடைய வரிகள். அது தண்ணி தொட்டி தேடி வந்து 85ல வந்து சிந்து பைரவி வைரமுத்தவருடைய வரிகள். சோ இது வந்து ஜெயஸ்ரீக்கு 100 points and சுனிதாக்கு 100 points. சூப்பர். Classical duet 300. Yes, our music maestro கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூவை நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுடைய முதல் க்ளூ எடுக்க தயாராகுங்கள். உங்களுடைய முதல் க்ளூ இஸ் ஃபர்ஸ்ட் க்ளூ இஸ் an ஆடியோ க்ளூ. ஸோ பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு மியூசிக் கேட்கும், அதில் கவனமாக கேளுங்க. No. Next clue. அடுத்த க்ளூ பார்க்கலாமா? இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து தவசி பெற்ற மகள் அவனை மட்டுமே கண்டாள். அரசன் கண்டதோ அந்த மானை மட்டுமே, பெண்ணை அல்லவே. அதனால் மறந்தானோ மங்கையை அன்று கந்தர்வ மனம் செய்த நங்கையை. படத்தோட கதைக்கு இதுல ஹிண்ட் இருக்கு, பாடல் வரிகளுக்கும் இருக்கு. யாரோட கதைங்க? கந்தர்வ மனம் செய்து மறந்த சாகுந்தலமா? அது மேனகை. மேனகையோட பொண்ணு சகுந்தலை. எஸ். பாட்டு என்ன பாட்டு? அவனை மட்டுமே கண்டாள். அடுத்த க்ளூ கொடுக்கலாமா? யா. ஓகே. இது வந்து ஏசுதாசுடன் இணைந்து பாடியது வாணி ஜெயராம். இதுல இந்த பாட்டை நடிச்சது பிரபு மற்றும் நளினி. படமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இப்போ பிரபு நளினி வந்து சத்யராஜ் லக்ஷ்மி அவங்கெல்லாம் நடிச்சதா? என்னமோ ரோஜாக்கள் இல்லையா? இவங்க 2 பேர் மட்டும் தான் உண்டு. இந்த கதைக்கு பாடலுக்கு சம்பந்தமா? இப்படி எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல. இல்ல, பாஸ் பண்ணிடுங்க. ஓகே. இட் கோஸ் டு சுனிதா. சுனிதா உங்களுக்கு தெரியுமா? ஐ திங்க் மான் கண்டேன் மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன். அதேதான். பாட தெரியுமா?
மான் கண்டேன் மானேதான் நான் கண்டேன். வேர்ட்ஸ் தான் ஞாபகம் இல்ல மேடம். நான் பரவாயில்ல. எஸ் கண்டேன் தானே சம்திங் லைக் தட். எஸ் அதுதான். ராஜரிஷி படத்துல வந்தது. விஸ்வாமித்திரருடைய கதை இந்த படமே. அதுல வந்து துஷ்யந்தன பிரபுவும் சகுந்தலையா இவங்களும் நளினியும் வந்திருப்பாங்க. சோ அது அந்த சிவாஜி. 2 பேருக்குள்ள வர பாடல் தான் அது. சிவாஜி கணேசன் வந்து அவர் விஸ்வாமித்திரரா வந்திருப்பாரு. மான் எஸ். கண்டேன் மானேதான் நான் கண்டேன் நான் பெண்ணை காணேன். அது வந்து அவன் பாடுவான் துஷ்யந்தன். நான் கண்டேன் நான் உன்னைத்தான் கண்டேன் நான் என்னை காணேன். அதுதான் அந்த பாடல். புள்ளிமானா நன்னனனானா. இது வந்து வசந்தா அப்படிங்கிற ராகத்துல வந்த பாடல். இந்த நான் போட்ட முதல்ல மியூசிக் அது கேட்டா எனக்கு அந்த பிட்டு கேட்டா உடனே இந்த ஆணுக்கு எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன் அது ஞாபகம் வரும். ஏன்னா அதுவும் அதே ராகத்துல இருந்த பாடல் தான். படையப்பா படத்துல வந்த பாடல் அது. இது வந்து ராஜரிஷி படத்துல 85ல வந்தது. புலமைப்பித்தன் அவங்களுடைய வரிகள். ஸோ நீங்க வந்து 300 பாயிண்ட்ஸ் அவங்களோடது. நீங்க லவ் டிட்டிங்க அகேன் சூப்பர். நல்ல லீட் எடுத்துட்டீங்க. ரஸ்டிக் டுவைட்ஸ் 300. ஒரு துளி பாட்டு உங்களுக்கு இன்னொரு சின்ன பிட் ஆஃப் பாட்டு தான் வரப்போகுது உங்களுக்கும். சரி நான் இந்த ரொம்ப கம்மி பாயிண்ட் இருக்கிறாங்க அந்த அங்க சரண ஆரம்பிக்க நான் எடுத்து கொடுக்குறேன். என்ன வேணும் உனக்கு அப்படி ஆரம்பிக்கும் அந்த இடம். என்ன வேணும் உனக்குன்னா அந்த ரீசெண்ட் பாட்டு தான் ஞாபகம் வருது. என்ன வேணும் உனக்கு டியூனோட பாடுறேன்ல இது சரண வரிகள்ங்க. சரணம் ஆரம்பிக்குது அந்த இடத்துல. தெரியலையா? ஜெயஸ்ரீ உங்களுக்கு தெரியுமா? கொட்டி கிடக்கு அடுத்த லைனான்னு கேட்டேன் நான். இல்ல 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 தெரியல. சுனிதா உங்களுக்கு தெரியுமா? ஓகே யாருக்குமே தெரியலையா? இந்த பாட்டு நல்ல பாப்புலர் பாட்டு தானே. இப்போ வரலையா? கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிருச்சு காமன் வீட்டு சன்னல் திறந்திருச்சு தேகம் லேசா சூடாச்சு பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வந்தா. கேட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க என்ன வேணும் உனக்குன்னு சொன்னோடனே எனக்கு இப்ப ரீசெண்டா த்ரிஷா பாட்டு தான் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கு. என்ன வேணும் உனக்கு சரி அது இருக்கட்டும். இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி கேட்டது இல்ல கேட்டது இல்ல. பூவிலங்கு படத்துல வந்த பாட்டு இது. ஒரு வெரி அண்டர் ரேட்டட் ஆல்பம் இது ராஜா சாரோட. நல்ல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். முரளி அண்ட் குயிலி நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல. 84ல வந்த படம் பூவிலங்கு. ஜானிக்கம்மா பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க இந்த பாடல். இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மூட் சாங் இது. அது வந்து அவங்க அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. சுனிதா அவங்களுடைய கடைசி கேள்வி. தேர் இஸ் ஒன்லி ஒன் லெஃப்ட். கிளாசிக்கல் சோலோஸ் இட்ஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ உங்களுக்கான பாடல் இது ரொம்ப ஈஸி. 100 பாயிண்ட்ஸுங்கிறதுனால பாடம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கச்சட தப்பற இல்லை. லாஸ்ட் 2 லைன் இருக்கு. அது கொஞ்சம் ஈஸி. அந்த அந்த வார்த்தையை வச்சு நீங்க சொல்லிடலாம் அது என்ன பாட்டுன்னு. ஊன் உருக உயிர் உருக சொன்னீங்கல்ல, எந்த பாட்டுல வரும் அந்த கிளாசிக்கல் சாங்? என்னங்க ஈஸி பாட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க எப்படி? சேச்சே சுனிதா இன்னொரு க்ளூ கொடுப்பீங்களா? இது ரொம்ப ஈஸியா. இதுக்கு என்ன நான் க்ளூ கொடுக்கறது? நான் கொடுக்குற க்ளூவை வச்சு ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. இது வந்து ஒரு ரொம்ப ரேர் ராகம். பாவனி அப்படிங்கிற ஒரு ராகத்துல ராஜா சார் போட்டிருந்தார். இந்த ராகத்துல இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. வேற ஏதாவது க்ளூ கொடுத்தா ஈஸியா சொல்லிடுவீங்க. நான் ஐ ஹேவ் டு கிவ் இப்பயாவது கனகவல்லி எடுக்கிறாங்களாம் பார்க்கலாம். கனகவல்லி உங்களுக்கு சான்ஸ். இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் எடுங்க லாஸ்டா. உயிர் உருக கண் வரும்
மேகமேவா இல்ல. ஜெயஸ்ரீ உங்களுக்கு தெரியுமா? பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிர் உருக. அதுக்கு மேல தெரியல. எஸ், அதுதான் அந்த பாடல். அப்பாடி கஷ்டப்பட்டு இந்த பாட்டை வாங்கிட்டேன். நான் ஈஸின்னு பில்டப் கொடுத்துட்டு கடைசியில அதை கஷ்டப்படுத்திட்டீங்க எல்லாரும். இல்ல எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த ஊனுருக அது சால்வ் பண்ணணும்னு டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஊனுருக உயிருருக தேத்தரும் தடாகமே மதி நிறைக வழி நெடுக ஒளி நிறைகன் வாழ்விலே பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. பியூட்டிஃபுல் சாங் இது. குணா படத்துல வந்தது 91ல. அபிராம பட்டர் அவருடைய அந்த அபிராமி அந்தாதி, அதுல இருந்தா நடுவில் அந்த நிலம் கொண்டு வெண்மீன் அந்த இதெல்லாம் வருமே ஸ்லோகம் மாதிரிலாம், அது எல்லாமே அபிராமி அந்தாதி. மற்ற வார்த்தைகள் எழுதியவர் வாலி அவர்கள். ஸோ ராஜா சார் அண்ட் யேசுதாஸ் அவர்கள் காம்பினேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாங்ஸ் சொல்லணும் இதை. ஸோ லாஸ்ட்ல ஜெயஸ்ரீ நீங்கள் வந்து அதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஸ்டீல் பண்ணிட்டீங்க. ஸோ தட் க்ளோசஸ் அவர் போர்டு. ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் அவ்வளோ இன்னும் ஈஸியாக இல்லைன்னு தெரியுது. இட் ஜஸ்ட் மீன்ஸ் ஐ டோன்ட் திங்க் என்னோட க்ளூஸ் வேறு டஃப். நிறைய பாடல்கள் வந்து மறந்துட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. தேடி பார்க்கணும், தேடி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது. ஸோ இன்னைக்கு இந்த பாடல்லாம் மிஸ் ஆன பாடல்கள்லாம் நீங்களும் மறந்துட்டீங்கன்னா தேடி கேளுங்க. ஐ எம் ட்ரைங் டு புட் டுகெதர் ஒரு பிளேலிஸ்ட். இந்த மாதிரி நம்மளோட எல்லா எபிசோடுக்கும் ஒரு எபிசோடுக்கும் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஸ்பாட்டிஃபைலையாவது யூடியூப் மியூசிக்லையாவது போடணுங்கிறது ஒரு பிளான்ல இருக்கு. அது சீக்கிரம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கம்பைலேஷன்ஸ் ஃபுல்லாகவே கேட்க முடியும் உங்களுக்கு. லெட்ஸ் see how that happens. and எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தீபாவளி. இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். ஜெயஸ்ரீ வித் 900 பாயிண்ட்ஸ், Kanakavalli with 200 points, and Sunita, our big winner today, with 1500 points. Congratulations, Sunita. So once again, happy Diwali everybody. அடுத்த வாரம் இன்னொரு எக்ஸைட்டிங் ரவுண்ட் ஆஃப் என்ன பாட்டு பாட. நெக்ஸ்ட் வீக் டாபிக் இஸ் சாங்ஸ் ஆஃப் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ 90s கிட்ஸ் எல்லாம் ஆஜர் ஆயிடுங்க. அண்ட் மற்றவங்களாமும் கேட்கலாம், அழகான பாடல்கள் பார்க்க போகிறோம். And until then, stay safe, take care, have a wonderful Diwali and celebrate safely. This is Priya signing off. Until then, take care, bye-bye.